தனித்து போட்டியிட தகுதியற்ற கம்யூனிஸ்டுகள் கூட்டணி தேடி அங்கும் இங்கும் ஓடுவதாக பாரதிய ஜனதா விமர்சனம் செய்துள்ளது. கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட கொங்குநாடு முன்னேற்ற கழகம் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணியிலிருந்து கழற்றி விடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி உடன்பாடு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் உள்ள பாரதிய ஜனதா தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் வானதி சீனிவாசன் மற்றும் கொங்குநாடு முன்னேற்ற கழக தலைவர் ஈஸ்வரன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய வானதி சீனிவாசன், தனித்து போட்டியிட கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தகுதி இல்லை என்பதால் தான் கூட்டணி தேடி அவர்கள் அலைவதாக விமர்சனம் செய்தார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் தனியாக நிற்பது என்பதை பற்றி அவர்களால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை போல் இருக்கிறது. ஏதாவது ஒரு பக்கம் எங்கேயாவது ஒரு ஒட்டிட்டு போறதா போதும் அப்படிங்கிற மனநிலை தான் அந்த கட்சி ஆபீஸ்க்கும் இந்த கட்சி ஆபீஸ்க்கும் அவங்க ஓடி ஓடி போறதுல இருந்து தெரியுது. தொடர்ந்து பேசிய கொங்குநாடு முன்னேற்ற கழக தலைவர் ஈஸ்வரன், கடந்த சட்டசபை தேர்தலை போல் இல்லாமல் இந்த உள்ளாட்சி தேர்தலில் தங்கள் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்றும், ஜவுளி தொழிலை முடக்கிய அதிமுகவிற்கு கொங்கு மண்டலத்தில் ஓட்டுகள் கிடைக்காது என்றும் கூறினார். ஒரு மாத காலமாக 8 லட்சம் பேர் விசைத்தறியை நம்பி இருப்பவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அதற்கான தீர்வு காணப்படவில்லை. சட்டமன்றத்திலே வாக்குகள் விழுந்தது போல இந்த உள்ளாட்சி தேர்தலிலே விழும் என்று நினைத்தால் கட்சிகள் தவறு செய்தவர்களாக மக்கள் தேர்தலிலே நிரூபிப்பார்கள். தேமுதிகவுடன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏற்படுத்திக் கொண்டுள்ள கூட்டணி குறித்து கருத்து தெரிவித்த தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன், தனித்து போட்டியிட்டால் கம்யூனிஸ்ட்களுக்கு டிபாசிட் கூட கிடைக்காது என்று விமர்சனம் செய்துள்ளார்.